ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் அந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட நேம் சுபா. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா மேக்கப் ஹால் வீடியோ, ஜுவல்லரி ஹால் வீடியோ, ஹேர் ஸ்டைல் வீடியோ, ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூலாம் போட்டுட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய ட்ரெஸ் ஹால் வீடியோ போட்டிருக்கேன். என்னோட ஓன் பிராண்ட் ட்ரெஸ்ஸை நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன் ஸ்டிச் பண்ணி. என்கிட்டே ஒரு சில ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அதுலேயுமே கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அதோட டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க ஐடி காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயிலாக ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேரேஜ் டேட் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ அதுக்காக ரிசப்ஷன் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக தான் போயிருந்தோம். நான் எந்த ஷாப் போயிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுகார்பேட் தான் போயிருக்கேன். சவுகார்பேட்டில் டி மங்காரம் அப்படின்ற ஷாப் தான் போயிருந்தேன். நான் யோசிச்சு வச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைடல் கவுன் மாதிரி ஸ்டிச் பண்ணலாம், எனக்கு நானே ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படி தான் யோசிச்சு வச்சு போயிருந்தேன். ஸோ அங்கே ஒரு சில ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே இருக்கும். ப்ரைடல் கலெக்ஷன்ஸ் ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே அங்கே தான் அவைலபிளாக இருக்கும். நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சுருந்தேன் ஃப்ராக் டைப்பில். இன்ஸ்டாகிராம்லேயே நிறையா பேஜில் கேட்டிருந்தேன். அது எல்லாமே பார்த்திங்கன்னா 45,000 50,000 சொல்லியிருந்தாங்க. பால் கவுன் அந்த மாதிரி பார்த்துருந்தேன். அதுவும் இல்லாமல் ஸ்டோன்ஸ் ஸ்டோன்ஸ் ஒர்க் இருக்க மாதிரிலாம் பார்த்துருந்தேன். ஸ்டோன்னா நார்மல் ஸ்டோன் கிடையாது, கலர் கலராக நல்லா இருந்துச்சு அந்த ஃப்ராக் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட் வச்சு போயிருந்தேன். அங்கே போய் பார்க்கும்போது எல்லாமே ஒரே கலரில் இருந்தது. அதுவும் மட்டும் இல்லாமல் ரேட்டுமே அங்கே டி மங்காரமில் ரொம்ப அதிகமாக தான் இருந்துச்சு. ரொம்ப அதிகமானா ஒரு மீட்டரே வந்து ஒரு சில ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே 1000 அந்த ரேஞ்சுன்னு நினைக்கிறேன். சரியா எனக்கு ஞாபகம் இல்லை. பட் அங்கே வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அந்த ஷாப்லேருந்து அடுத்து வேறு ஷாப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சவுகார்பேட்டில் இந்த ஸ்ட்ரீட்டை வந்து நிறையா ஸ்ட்ரீட்டாக இருக்கும். அங்கே ஃபுல்லாக அந்த ப்ரைடல் கலெக்ஷன்ஸ் தான் இருக்கும். லெஹெங்காஸ் பார்க்கலாம், அதுவும் ஒரு ஆப்ஷன் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு சில ஷாப் போயிட்டு லெஹெங்கா பார்த்தோம். இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபோட்டோஸ் வந்து அலோட் கிடையாது அப்படின்னாங்க. இங்கேயும் வந்து ஒரு சில ரெடிமேட் லெஹெங்காஸ்லாம் பார்த்துருந்தோம். பட் அதெல்லாம் வந்து எனக்கு அந்த அளவுக்கு வந்து பிடிக்கல. நெக்ஸ்ட் ஒரு ஷாப் வந்தாச்சு. இந்த ஷாப் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மகாதேவ்னு நினைக்கிறேன். அந்த ஷாப்பும் போயிருந்தோம் மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்காக. அதுலேயும் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லை, மெட்டீரியல்ஸே இல்லை அவ்வளோவா. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போன மெட்டீரியல்ஸ் வந்து கிடையாது. ஸோ ரெடிமேடே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஷாப் வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா 4000லேருந்தே லெஹெங்காஸ் இருந்தது. இப்போ நான் வச்சுருக்கேன் இந்த லாவெண்டர் கலர் லெஹெங்கா பார்த்தீங்கன்னா வெறும் 4000 சம்திங் தான் இருந்தது. ஸ்லீவ் அட்டாச் பண்ண மாதிரி உள்ளே ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. லெஹெங்காலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் ரெட் கலர், மெரூன் கலர் போடுவாங்க. அது இல்லைனா ஒரு மாதிரி பீச் கலர் மாதிரி போடுவாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி தான் போடுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த ஷாப் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி லெஹெங்கா தான் இருந்துச்சு. எனக்கு அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இந்த ஷாப் வந்து பார்க்கும்போது தான் இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஆனால் இதில் இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ட்ரெஸ்க்கு வந்து ரொம்ப பட்ஜெட் போட வேண்டாம், செலவு பண்ண வேண்டாம் அப்படி தான் யோசிச்சு போயிருந்தோம் 2 பேருமே. 5000க்குள்ளே எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். இந்த லெஹெங்கா வந்து வெறும் 4000 சம்திங் இருந்தது. இதுவே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நினச்சேன். ஸோ 2 பேருமே லாவெண்டர் கலரில் போடலாம் அப்படின்ட்டு. பட் அடுத்து பார்க்கும்போது இந்த லெஹெங்கா வந்து சிம்பிளாக இருக்க மாதிரி இருந்தது. மற்ற லெஹெங்காலாம் கொஞ்சம் கிராண்டாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. நீங்கள் மெட்டீரியல்ஸ் வாங்கி கஸ்டமைஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேறு யார்கிட்டயாவது கொடுக்க போகிறீங்க அப்படின்னாலும் நம்ம தான் மெட்டீரியல்ஸ் வந்து சூஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்து ரூபம் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ரூபம் வந்து எங்கே இருக்குன்னு தெரியல. தேடி பார்த்து நான் விட்டுட்டேன். அங்கே கலெக்ஷன்ஸ் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி அங்கே நான் மெட்டீரியல்ஸ் வாங்கி ஒருத்தவங்க கிட்ட கொடுத்துருந்தேன். அவங்களே வாங்கியிருந்தாங்க. அங்கே ஃபோட்டோ எடுத்து அனுப்புனாங்க. அதில் நான் செலக்ட் பண்ணேன். அங்கே கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்த மாதிரி இருந்தது. இதில் ஒரு சில ஐடியாஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். எப்படி வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் ரிசப்ஷனுக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா பட்ஜெட் வந்து இவ்வளோ தான் அப்படின்ட்டு பிளான் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ 10,000 மினிமம் 10,000 பட்ஜெட் வச்சிங்க அப்படின்னாலே நல்லாயிருக்கும். நல்ல டிசைன்லாம் இருக்குது. 5,000க்கு இந்த ஷாப்பில் நல்லா இருந்துச்சு. இந்த ஷாப் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரங்கோலி. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா பிரைட்ஸ்மேட் ட்ரெஸ் எல்லாமே இருந்தது. 1000 to 5,000க்குள்ளே இருக்க ரேஞ்சில் இருந்தது. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் ப்ரைடல் ட்ரெஸ் எல்லாமே இருந்தது. நான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் வாங்கியிருந்தேன் ப்ரைடல் கலெக்ஷன்ஸ். அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே டெய்லர் ஷாப்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது. அவங்களையும் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கேயே வந்து சைஸ் ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். என்னோடய மிஷினில் வந்து அது ஸ்டிச் பண்ண முடியாது அப்படின்றதுனால அங்கேயே வந்து சைஸ் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன். நெக்ஸ்ட் அங்கே ஒரு இன்விடேஷன் ஷாப் போய் பார்த்தோம். ஆனால் அந்தளவுக்கு அங்கே கலெக்ஷன்ஸ் எதுவுமே பிடிக்கல. ஃபைனலாக சவுகார்பேட்டில் எனக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு ஒரு 1 மந்த் கழிச்சு தான் இவங்களுக்கு எடுத்தோன்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு எங்கே எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா போத்தீஸில் தான். டி நகர் எனக்கு ஆஃபீஸ் பக்கத்துலேயே வந்து டி நகர் போத்தீஸ் இருக்குது. அதனால் அங்கே போய் பார்த்தோம். போத்தீஸ்லேயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ட்ரெஸ்ஸுமே நல்லா தான் இருந்தது. பட் எப்பயுமே எல்லாருமே போடுற மாதிரி கோட் சூட் போட வேண்டாம் அப்படின்ட்டு. பட் அதுவுமே ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணோம்.
ஒன்று அவங்களுக்கு வந்து சைஸ் கரெக்டாக இல்லை, இல்லைன்னா வந்து அந்த கலர் எக்ஸ்பெக்ட் பண்ண கலர் வந்து கிடைக்கல. கோட் சூட்டும் ஒன்றா ட்ரை பண்ணோம். பிரைடு வந்து சாரீ போடுறீங்க அப்படின்னா க்ரூமுக்கு வந்து கோட் சூட் நல்லாயிருக்கும். பிரைட் லெஹெங்கா போடுறீங்க அப்படின்னா க்ரூமுக்கு வந்து ஜோத்பூரி இந்த குர்தா செட் அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் பேர் பண்ணுறதுக்கு. பட் இவங்களுக்கு வந்து இந்த குர்தா செட் வந்து நல்லா இல்லை, கொஞ்சம் காமெடியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே போத்தீஸ்லேயே மேலே வந்து ஹோட்டல் இருந்தது, ஆனந்த பவன் நினைக்கிறேன், சரியாக பேர் ஞாபகம் இல்லை. ஸோ அங்கே வந்து சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அந்தளவுக்கு அங்கே கலெக்ஷன்ஸ் இல்லை. ஸோ இவங்களோட பிரான்ச்சே பார்த்திங்கன்னா போத்தீஸ் பொட்டிக்குன்னு சொல்லிட்டு வாணி மஹால் கிட்டே இருந்துச்சு. எனக்கு ஆஃபீஸ்லேருந்து 5 மினிட்ஸ் தான், அங்கே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ அங்கே போகலாம் அப்படின்ட்டு இங்கேருந்து சாப்பிட்டு கிளம்பிட்டோம். ஃபுட்டு அங்கே வந்து எனக்கு சுத்தமாகவே பிடிக்கவே இல்லை, டேஸ்ட்டும் பிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க அந்த பிளேட்டு அது எல்லாமே க்ளீனாகவே இல்லை, கிளாஸ் எல்லாமே அழுக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு போத்தீஸ் பொட்டிக் வந்துட்டோம். பொட்டிக்லேயும் பார்த்தீங்கன்னா சைஸ் எல்லாமே போத்தீஸில் வந்து சைஸ் ஃபிட்டிங் இல்லை, அவங்களுக்கு கரெக்டாக இல்லை. பட் எக்ஸ்பெக்ட் பண்ண கலர் கிடச்சிச்சு. பட் இங்கே போத்தீஸ் பொட்டிக்கில் டிசைன் எதுவுமே இல்லை, சைஸ் வந்து கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து டயாடெம் வந்துட்டோம். டயாடெம்மே பார்த்திங்கன்னா எனக்கு ஆஃபீஸ்லேருந்து ஒரு 5 மினிட்ஸ் தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். பக்கத்துலேயே இருக்கிறதுனால வந்து ஒரு 2-3 ஷாப் வந்து போகிற மாதிரி இருந்துச்சு. சவுகார்பேட்லாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா டி நகரில் வந்து சுற்றி நம்ம வேறு ஷாப் போகிறதுக்கு நல்லா டைம் இருக்கும். ஆனால் சவுகார்பேட்லாம் போனீங்கன்னா வண்டி நம்ம வேறு எங்கேயாவது பார்க் பண்ணிவிட்டு அங்கேயுமே வந்து நடக்கிற மாதிரி தான் இருக்கும். எல்லா ஷாப்புமே போய் பார்த்துட்டு அதில் ஏதாவது ஒன்று 5 செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது ஒன்று ஃபில்ட்ரு பண்ணிங்க. அப்படி பார்த்தீங்கன்னா தான், ஏன்னா ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்துட்டு நம்ம வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா பக்கத்து ஷாப்லலாம் நல்ல ட்ரெஸ்லாம் இருக்க மாதிரி தோணும். ஸோ ஃபைனலாக வந்து 2 பேருமே ஒயிட் கலர் சூஸ் பண்ணி ட்ரெஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதோட அவுட்புட் வந்து நான் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன்.